ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை சேலட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வேக வைத்த முட்டை 5, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப்பு, தக்காளி 1 கப்பு, பொடியாக நறுக்கின குடமிளகா 1 கப்பு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 1 கப்பு, மிளகு பொடி, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு முட்டையை வேக வச்சு ஊறிச்சு 2 அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெயை விட்டு அந்த முட்டையை 2 அரிஞ்சிங்க இல்லையா, அந்த மஞ்சக்கரு இருக்கிற பக்கமாக அதை போட்டு அப்படியே நல்லா அந்த செவக்க எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு கடாயில் ஊற்றி காஞ்சதும் இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, குடமிளகா எல்லாம் சிறு தீயில் வச்சு நல்லா ஓரளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் கொஞ்சமாவது ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்ததும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மிளகு பொடி, உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த முட்டையும் அதிலே சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா இருந்தால் இது மட்டுமே போதுமானதாக இருக்கும். பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அப்படி தேவை அப்படின்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸும் அது மேலே நல்லா கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளானதும் கூட, ஹெல்த்தியானது. செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.